இன்ஸ்பெக்டர் வந்துருவாரா? கண்டிப்பா வந்துருவாருடி. மது, தேங்க் யூ. இங்க நீங்க வராம போயிடுவீங்களான்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேன். என் கேரக்டரே அப்படித்தான். திடீர்னு யோசிப்பேன். கரெக்டானே மனசுக்கு தோணுச்சுன்னா செஞ்சிருவேன். இந்த கல்யாண விஷயம் கூட காலையில தோணுனதுதான். எனக்கு அது ஒரு நாள் நடக்க வேண்டியது தானே. இன்னைக்கே நடக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. சரி வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏய் ரம்யா, ஒரு நிமிஷம். இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இவர்தான். நீ சொல்லவே வேணாம், பார்த்தாலே தெரியுது. நந்தா தானே? கரெக்ட். உங்களை மாதிரி ஃபிட்டான போலீஸ் ஆபீசரா சினிமால மட்டும் தான் சார் பார்க்க முடியுது. மது சொன்ன மாதிரி நீங்க ஸ்மார்ட்டா தான் சார் இருக்கீங்க. ஹே அங்க பாருங்கடி, கல்யாண மாப்பிள்ள வந்தாச்சு. இவன் தான் மாப்பிள்ள. இவர் எஸ்ஐ நந்தா. கல்யாணத்துக்கு கெஸ்டா கூப்பிட்டிருக்கேன். Thank you சார். நீங்க எங்க கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஒரு நாள் லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரே ஷாக். ஆனா உண்மையா சொல்றேங்க, ஒரு பொண்ணு இவனை லவ் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுதுல. என்னங்க சார்? ஆமா. சரி ஓகே, கொடுங்க சார். வா போலாம். ஷூர். வாங்க சார். சார், என் பக்கத்துல நில்லுங்க. பொண்ணு வீட்டுக்காரர்ப்பா, இங்க தான் நிக்கணும். என்ன சார், கரெக்ட் தானே? கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஒரு முக்கியமான ஆள் வரணும் சார். யாராவது விஐபியாமா? கல்யாண பொண்ணு வரணும் சார். கல்யாணம் பண்ண கூட்டாராம இத்தனை பேர் எதுக்கு வந்திருக்கீங்க? சார், அவ ஒரு மேக்கப் பைத்தியம். பக்காவா மேக்கப் போடாம நைட்டு தூங்க கூட போக மாட்டா. இன்னும் மேக்கப் முடியல. ஏய், நீ போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாடி. சரிடி. அப்பாடா, மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா செல்லம்? சார், நில்லுங்க. என்ன நீங்க பாட்டு கிளம்பி போறீங்க? மாப்பிள்ள சார், ட்ரீட் இல்லையா? வேற என்ன பண்ணணும்? என்ன டிராப் பண்ண வேணாமா? உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேற கல்யாண மாப்பிள்ளைய பார்த்து அப்செட் ஆனீங்க தானே? ஆமா. அப்புறம் கல்யாண பொண்ணு நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க, கரெக்டா? ஆமா. அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, கரெக்டா? ஆமா. சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. சரி, உங்களை சார்னு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிட்டா கோச்சுப்பீங்களா? மாட்டேன். இந்த ட்ரெஸ்ல அழகா ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு சொன்னா கோச்சுப்பீங்களா? மாட்டேன். சில நேரத்துல உரிமையோட வாடா போடான்னு கூப்பிட்டா கோச்சுப்பீங்களா? மாட்டேன். டேய், உன்னை நான் லவ் பண்றேன்னு சொன்னா கோச்சுப்பியாடா? மாட்டேன்டி. இது என்ன மயக்கம், எனக்கென்ன என்ன ஆகும் எனக்கும், மொத்தத்திலே சண்டை போட தோன்றும், முடிவிலே நானும் தோற்க வேண்டும். உனக்கா என்னையே எனக்காய் உன்னையே படைத்தான் மண்ணில் தானா, அதை நீ சொன்னாயே உனை நீ தந்தாயே உண்மைதானா? இது என்ன மயக்கம், எனக்கென்ன என்ன ஆகும் எனக்கும், மொத்தத்திலே சண்டை போட தோன்றும், முடிவிலே நானும் தோற்க வேண்டும். உள்ளங்கையில் நீ என்னை ஏந்தவா, உந்தன் அணைப்பில் கண்கள் தூங்கவா. பெண்மை என்னை பார்த்தே ஏங்கும், அச்சம் நாணம் எல்லாம் சாகும், கையில் கையை கோர்க்கும் போதும் வார்த்தை எல்லாம் ஊமையாகும். காதல் காதிலே ஒலிக்கிறதா, காலை மாலையே மறக்கிறதா. இது என்ன மயக்கம், எனக்கென்ன என்ன ஆகும் எனக்கும், மொத்தத்திலே சண்டை போ
ஓட தோன்றும் முடிவிலே நானும் தோற்க வேண்டும் கற்றை குழலே போர்வையாகுமா ஒற்றை வீரலில் உள்ளம் நோகுமா இறக்கூந்தல் வேகமாகும் தூரல் மழை கொஞ்சம் தூவும் தள்ளி தள்ளி போகும் போதும் உந்தன் பிம்பம் என்னை தாக்கும் மறுபடி நீ அணைத்திடவா மறுபிறவி நான் எடுத்திடவா நீயும் என்னை நெய்தா என்னை ஏங்கச் செய்தாய் காக்குல கறி எடுத்து கமுக்கமா திங்கலான்னு பார்த்தேன். என் சண்டாளி மாமியா காலங்காத்தால வந்துட்டாலே நான் என்ன பண்ண போறேன்? உட்கார் உட்கார். என்ன சொல்லலாம், ஸ்டேஷன்ல ஒரு ஆள் எங்கானா? ஏன் என்னெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா? என்ன பார்த்தா ஏன் ஆளு மாதிரி தான் தெரியுது, மத்த ஆளுகளை காணாமன்னு கேட்டேன். யாரும் இல்ல, தாசன லாக்அப் சாவியை வீட்ல வச்சுட்டு வந்துட்டாராம், எடுக்க போயிருக்காரு. அவன் என்ன லூசு போயலா? ஒரு அக்யூஸ்டுக்கு பக்கத்துல கன்னி பொண்ண காவல் வச்சுட்டு போலாமா? நானும் கேட்டேன், அதுக்கு காரணம் இருக்கு, இருன்னு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. காரணம் இருக்கு, தோரணம் இருக்குன்னு. சில நேரத்துல அப்படித்தான் முட்டாள்தனமா வேலை செய்வான். டேய் என்னடா அது பொண்ண உருமுறான? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றானா மாங்காய் பத்த குரங்கு மாதிரி முறைக்கிற? 25 ரேப்பு சக்ஸஸ், 25 ரேப்பு ஃபெயிலியரு, மொத்தம் 50 ரேப்பு. என்னடா சச்சின் டெண்டுல்கர் சதம் அடிச்ச மாதிரி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏமா 50 பேரை கற்பழிச்சவன் பக்கத்துல எந்த மடையனாவது ஒரு கன்னி பொண்ணை காவல் வச்சுட்டு போவானா? நீ ஓஹோன்னு இல்லாட்டி சைடு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தானே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கும்கி அடைக்கிட்ட மாட்டில் குல்பி வச்சு மாதிரி உன்னை நச்சு நாசமாக்கிருப்பானு. நீ கிளம்ப போதில்ல. எனக்கு என்ன எப்படின்னா போங்க. ஹலோ, ஏண்டா தாசு, ஒரு லாக்கப் சாவியை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா? வந்துட்டு இருக்கேன் சார். ஏண்டா பண்ணி 50 பேரை கற்பழிச்சவனுக்கு துணையா ஒரு லேடி கான்ஸ்டபிள அதுவும் அழகானவள வச்சுட்டு போயிருக்கேடா. நீங்க ஸ்டேஷன் தான் இருக்கீங்களா? பின்ன எங்க இருக்க? பின்ன அங்கேதான்டா இருக்கேன். உடனே அதை எடுத்து விட்டு காலி பண்ணுங்க. என்னடா காலி பண்ணுங்க? எதுக்குடா? இது வரைக்கும் அவன் பொம்பளைங்களே கெடுத்தது இல்லையா, எல்லாமே ஆம்பளைங்களா. ஆளை காண எங்கதான் போயிருப்பேன்? ஏட்டையா, கதவை நீ மூடுறியா இல்ல நான் மூடட்டுமா? இவங்க தான் பத்மினி. தெரியும் மேடம், பெரிய அண்ணனோட இல்லீகல் வைஃப். கரெக்ட். இந்த பொண்ணு இப்ப காணோன்னு அவங்க வீட்டு வேலைக்காரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. நல்ல விஷயம். அவர் தூக்கி உள்ள வைக்க நமக்கு இது அருமையான சான்ஸ். அவசரப்படாதீங்க, பெரிய அண்ணன் ஊர்ல இல்ல. வேலைக்காரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது நம்ம எஸ்பி மேல. நம்ம எஸ்பி மேலே? எஸ். இருக்கலாம் மேடம், அந்த லேடி மேல எஸ்பிக்கு ஒரு க்ரஷ் இருந்தது. இது சீக்ரெட்டாவே இருக்கட்டும். எஸ்பி இன்வால்வான விசாரிங்க. ஓகே மேடம். அது வரைக்கும் விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். எஸ் மேடம், ஐ நோ, நான் பாத்துக்கிறேன். நீங்க நேர்மையானவர்னு நம்புறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது. பத்மினி ரூம் எங்க? செக் பண்ணு. வாங்கயே காட்டுறேன். இதாங்க என் அம்மா ரூம். மேடம், அவங்க 2 பேருக்கு கனெக்ஷன் இருக்கிறது 100% கன்ஃபார்ம். எல்லா எவிடன்சஸ் இருக்கு. எஸ்பி விசாரிக்கணும்.
சட்டப்படி ப்ரொசீட் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைனா ஓகே மேடம், தேங்க்யூ.